வந்திருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கு என்னோட மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாதிரி மேடையை 19 வருஷம் தாண்டி 20வது வருஷத்தில் எனக்கு மறுபடியும் அமைச்சு கொடுத்த உங்களோட அன்புக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சாதாரண பயணம் இல்லை. திடீர்னு சொன்னாங்க 19 வருஷம் ஆச்சு, 20வது வருஷம்ன்ட்டு. சத்தியமாக அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறது இல்லை, உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்து. ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை எப்போவுமே அப்படி மேலோட்டமாக போகிறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாகவும் மேலே போகும். ஆனால் அந்த சோர்வடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான் ஆடியன்ஸ். நீங்கள் திரையரங்கத்துக்கு இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்னைக்கு ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு ஏப்ரல் 19 முக்கியமான நாள், போட வேண்டிய நாள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் தயவு செஞ்சு இன்னைக்கு எப்படி நீங்கள் பொறுமையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத காத்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை. கண்டிப்பாக வெயில் அடிக்கும், கண்டிப்பாக நீளமான கியூ இருக்கும். ஆனால் வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வேணாம், அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலான்றது திரைப்படம். ஆனால் அன்றைக்கி ஓட்டு போயிட்டு அன்றைக்கி தான் நீங்கள் ஓட்டு போடணும். மறுபடியும் பார்த்துக்கலாம், அடுத்த 5 வருஷம் கழித்து பார்த்துக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா சிட்டியில் எப்போவுமே குறைவாக இருக்கும் ஓட்டு பதிவு. எப்போவுமே கிராமத்தில் 70% இருக்கும், சிட்டியில் நகரத்தில் தான் 50% இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேறு 10 லட்சம் ஓட்டர்ஸ் இந்த வாட்டி இருக்காங்க. எல்லோரும் நீங்கள் ஓட்டு போடணும். அது எனக்கு அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்கிறேன். ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்றைக்கி நான் நடந்தது காலம்பரை. இது கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த நாளைக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது. 26ஆம் தேதி ரத்னம் திரைப்படம் வரப்போகுது. இந்த பயணம், இந்த திரைப்படம் ரத்னம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு மார்க் ஆண்டனி ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை கொடுத்தது. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு 100 கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு எப்போவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது. இவன் அவ்வளோதான் எப்போவுமே சொல்கிறது தான். சினிமா துறையில் அதிகமாக இவன் இதுக்கு மேலே போக முடியாது, இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு இயக்குனரோட போகும்போது, ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க, அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்ணுறீங்கன்னு. எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த கண்டென்ட் எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. பரவாயில்ல, நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு. ஆனால் நீங்கள் தான் முன் வரிசையில் நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னேன். அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி இன்னைக்கு ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு மார்க் ஆண்டனியில். எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுத்திரகனி அண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ்.ஜி. சூர்யா கிடைச்சாரு, சுனில் அவர்கள் கிடைச்சாரு. அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆதிக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டுக்காக. அதுக்கப்புறம் அதான் ஹரி சார் சொன்ன மாதிரி எப்பவுமே காது வச்சு எல்லாத்தையும் கேட்கணும். நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும். நம்ம கெட்டது நம்மளை பற்றி சொல்கிறாங்க, கேட்கக்கூடாது. நம்ம அது நெகட்டிவாக சொல்லும் போது கேட்கக்கூடாது. அப்படி இல்லை, அவர் சொன்ன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏதாவது திருத்திக்கணுமா, இப்போ இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம். பட் ஒரு விஷயம் எனக்கு வீட்லேயே ஒரு பெரிய ஒரு இம்சை. எங்கள் அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர். இது நாங்கள் எப்போவுமே இது எதுவுமோ தெரில, 8 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சேர்ந்து வரோம். தாமிரபரணி, அதுக்கப்புறம் பூஜை, அதுக்கப்புறம் இப்போ ரத்னம். ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில். ஒன்று எங்கள் அப்பா, ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல பேப்பர் கட்டிங் காலம்பரை கீழே இறங்கி
உட்காரும் போது அவர் ஒரு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிகிட்டு இருப்பார். என்னென்னா என் பேர் வந்திருக்கு, தினத்தந்தி மாலை மலர் ஏதோ ஒரு பேப்பரில் என் பேர் வந்திருக்கு. அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே, விஷால் கலக்கும் சண்டைக்கோழி, விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சார், அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல. இந்த கேரக்டர் எங்கள் நயனா எப்படின்னா, விஷால் பேர் வந்தால் போதும். ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து சின்சியராக பேப்பர் கட் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை உனக்கும் பிரியாமணிக்கும் காதல்னு வருது, இது ஏன்ப்பா கட் பண்ணுறீங்கன்னா, இல்லை உன் பேர் வந்திருக்கு அவ்வளோதான், அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் இருக்கார். ரெண்டாவது கேரக்டர் வந்து எங்கள் அம்மா. ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பிடி போகும்போது, டே இங்கிட்டு வா, நீ எப்போ ஹரியோட படம் பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா அது நேரம் வரும்போது கண்டிப்பாக அமையும். சும்மா நான் வந்து டிவிலே பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ சீக்கிரமாக வந்து ஹரியோட எனக்கு ஹரியோட நீ இப்போ படம் பண்ணணும். அம்மா டைம் வரும்போது கண்டிப்பாக நான் நடக்கும்மா, டெஃபினட்டாக நடக்கும்னு ஒவ்வொரு வாட்டி இப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் மார்க்கண்ணி முடிஞ்சு இப்போது சுற்றி கேட்கும்போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து, சார் வந்து பழைய விஷால் பார்க்குற மாதிரி ஒரு சண்டைக்கோழி, திமிரு, தாமிரபரணி விஷால் பார்க்கணும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ தெரில. இதுக்கு உண்மையிலே மனசார எப்பவுமே ஃபில்டர் கிடையாது, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான். வினோத் வந்து சொன்னாப்புல, சார் நீங்கள் ஹரி சாரோட மறுபடி படம் பண்ணணும், நீங்கள் பண்ணோம் சார் அப்படின்னாப்புல. கரெக்டு, ஓகே. நான் நேராக ஹரி சார் ஃபோன் அடித்தேன். சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான், நான் எப்போவுமே என்னோட பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு பர்சனலாக. எப்போவுமே ஒரு பெரிய அண்ணன்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அவங்க வீட்டில் கூட என்னை அப்படி தான் பார்ப்பாங்க, அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் ஹரி சார் கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம், பண்ணலாம் விஷயம்னா அங்கிட்டே இருங்க சார், நான் வரேன் உங்கள் ஆஃபீஸ்க்கு, அலுவலகத்துக்கு வரேன், நம்ம படம் பண்ணலாம் சார்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னார். லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்போவுமேங்க, ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குனர் கதை சொல்லும்போது அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம். ஒரு பெரிய இயக்குனர் 3ஆம் முறை வரும்போது, அது 2 முறை அதுவும் பெரிய வெற்றி உங்களால் கிடைச்சதுனால 3ஆம் முறை வரும்போது சார் என்ன வச்சுருப்பார் அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருப்போம். டெஃபினட்டாக எப்படி பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் எனக்கு ஒரு தேவி சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, சுகுமார் சொன்ன மாதிரி, சமுத்திரகன்யான் சொன்ன மாதிரி, எல்லாரும் அது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், ஒரு விஷயம் வச்சுருந்தார் திரைக்கதையில். ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அது கேட்ட உடனே வந்து எனக்கு டக்குன்னு ஹரி சார் சொன்னேன், சார் இது டெஃபினட்டாக வந்து எனக்கு பெரிய சந்தோஷம், கரெக்டான டைமில் நான் உங்ககிட்ட வந்துட்டேன். இது வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் வருத்தப்பட்டிருப்பேன். எனக்கு கண்டிப்பாக அது பண்ணிடலாம் சார், கரெக்டாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்த்திக் ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு படம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து இல்லை கார்த்திக் இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சுது. இதுதான் நானும் ஹரி சார் பயணம் தொடங்கணும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஏன்னா இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன தான் நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை. அப்படி வந்து எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக்கு கிடைச்சாப்புல. எனக்கு தெரியாது அப்போது டார்லிங் அலங்கார பாண்டியனோ இல்லை ஜி ஸ்டுடியோ அந்த டைமில் வந்து எனக்கு பேர்கள் தெரியாது. ஆனால் கார்த்திக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தென் ஐ காட் டு மீட் எவ்ரி ஒன் அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் அண்ட் அந்த படம் தொடங்கிடுச்சு. எனக்கு தேவி இந்த படத்தை கூட இசையமைக்கிறாருன்னு சொன்னோடனே அப்பா கடைசியாக என் டார்லிங் வந்து என்னோட சேர போகிறாப்புல அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து கேஸ்டிங்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமா, பிரியாவோட ஃபஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன், லவ்லி ஹியூமன் பீயிங். அண்ட் கண்டிப்பாக ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஹரி சார் பற்றி, இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கை தட்டணும். ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லா இயக்குனரும் கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு படத்தில் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் திரைப்படத்தில் ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்கள மனசில் வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி கொடுப்பார். அதுதான் ஒரு படத்தோட வெற்றி. ஹீரோ வந்தான், சண்டை போட்டான், லவ் பண்ணான், கல்யாணம் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் படம் முடிச்சு அப்படி இல்லை. அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது என் கேரியரில் நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன்.
அவ்வளோ வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு ஒரு கிடைச்சிச்சுன்னா, அந்த கதாநாயகின்ட்டு இல்லை, அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும். இந்த நேரத்தில் வந்து இப்போ சமுத்திரகனி அண்ணன் வராரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சூப்பர், ஓகே அண்ணன், போத் ஆர் பார்ன் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ், அவ்வளோதான். என்னோட அண்ணன் என்ன வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம், கட்டி பிடிச்சி அழுவலாம், சிரிக்கலாம், என்ன வேணாலும். ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார் கேட்கும்போது, நானும் விஷாலும் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது. நாங்கள் சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும்போது மறந்துடுவோம். ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணனை விரட்டிகிட்டே இருக்கேன், ஒரு கதை அண்ணா இந்த படம் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அந்த அந்த நேரத்தில் இவருக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாமல் எனக்கு இப்போ 100 ரூபா கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 1:30 மணிக்கு நைட்டு ஒரு கதை சொல்லும்போது பல வருஷம் ஆச்சு. அண்ணா வச்சுக்கோங்க, நான் யார் எந்த ஹீரோ நீங்கள் சந்திச்சிடாதீங்க, நான் தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இப்போ தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போகணும்னு சொல்கிறாருல்ல, அதுக்கு வந்து முன்னுதாரணமாக வந்து நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து, ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர்கள் ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து நாங்கள் இயக்குனர் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால தான் துப்பறிவாளன் 2ல் வந்து நான் இயக்குனராக 25 வருஷோட கனவு நினைவாகுது. அது நினைவாகுது, அது வருது, அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் யோசிச்சு ஒரு விஷயம் என்னவா நான் ஆகணுன்றது, அது வந்து இயக்குனர் ஆகணும்னு நினச்சி அப்பா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இன்றைக்கி வந்து அது தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் அந்த கனவை வந்து முன்னாடியே கொண்டு வந்ததுக்கு. அண்ட் எனக்கு யோகி பாபு படத்தில் இருக்கார், ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி அவரோட நடிச்சிருக்கேன். அவரோட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, ஐ லவ் பாசிட்டிவ் பீப்புள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவரோட ஒய்ஃப் வந்து என் தங்கச்சி மாதிரி தான். நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் வீட்டுக்கு வரேன் டார்லிங், சாப்பிட்றதுக்கு வரேன். எப்போ வீட்டுக்கு போனாலும் அங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு தோணும். என்னமோ தெரில, ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல, கோயிலில் தான் அப்படி தோணும். ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல ஒரு உறவினர் வீட்டில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த யோகி பாபு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் யோகி பாபு கிட்ட அதாவது சினிமா தாண்டி வந்து நிறைய நட்புகள் வந்து நீண்ட நாட்கள் போய்கிட்டே இருக்கும். எங்கிட்ட இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு நினைக்கிற நான், எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் எப்பவுமே நினச்சிட்டு இருக்கிற ஒரு நபர். அந்த மாதிரி எல்லாரும் வரும்போது எனக்கு சுகுமார் டிஓபி அப்படின்னு வரும்போது உண்மையிலே சிவபதிகாரம்லாம் நாங்கள் 2 பேர் சந்திக்கும் போது அன்றைக்கி நான் தொடர்ந்த நட்பு. இன்றைக்கி வந்து மாமேன்னு 2 பேர் பேசிக்கிறது. அதுதான் என் வாட்ஸ்அப்பில் நாங்கள் 2 பேர் சொன்னதே கிடையாது. சுகுமார் ஹஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அதான் சொன்னேன்ல, ஒரு ஹரி வந்து பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு ஹரின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அவர் ஹரிஹரியாக வந்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம், ஹரின்றது முன்னேற்றம் தான். அந்த முன்னேற்றத்துக்கான உழைப்புன்றது முக்கியம். அதுதான் ஹரி சார். சாதாரணமாக 3 படங்கள், 3வது படம் வெற்றி கூட்டணி அப்படியெல்லாம் அதெல்லாம் அப்படி எடுத்து வச்சிடலாங்க. ஆனால் இவரோட நான் வேலை செய்யும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து, நான் என் வாழ்க்கையை நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த திரைப்படத்தில் என்னோட வாழ்க்கையோட போக்கு வந்து நான் மாற்றிக்கிட்டு இப்படி தான் இருக்கணும், என் வாழ்க்கை இப்படி தான் நான் வந்து வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் நான் நீண்ட நாட்கள் நான் போக முடியும் அப்படின்ட்டு இவரோட எனர்ஜி, இவரோட விஷயங்கள். விஷால் நாளைக்கு காலைல 7 மணிக்கு ஷார்ட் வைக்கணும், நோ ப்ராப்ளம் சார், 5 மணி கூட வச்சுக்கலாம் சார், நான் வரேன். அது என்னமோ தெரியல, அவருக்காக நான் வரணும்னு, அவருக்காக நான் உழைக்கணும், அவருக்காக நான் ஏதோ எனக்கு காசு கார்த்திக் கொடுத்தாப்புல அதுக்காக அப்படியெல்லாம் இல்லை. ஹரி சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஹரி சார் சொன்னால் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன் உண்டு அப்படின்னு எனக்கு தெரியும். அவர் தம் கட்டி சொன்னார்ல 5 நிமிஷம் காட்சி, உண்மையிலே வியந்து பார்த்தேங்க. சத்தியமாக ஒரு கேமரா வந்து ஒரு ஃபில்மாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து எடுத்திருக்க முடியாது. டிஜிட்டலாக இருக்கிறதுனால ஹேட்ஸ் ஆஃப் டு ஹரி சார்ஸ் விஷன். நான் இந்த படத்தில் வந்து நான் சொன்னேன், சார் நான் இயக்க போகிறேன்னு நினைக்கிறேன், இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் உங்களோட நான் உதவி இயக்குனராக நான் வேலை செய்ய போகிறேன் சார், நீங்கள் கண்டுக்காதீங்க சார், நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஐ வாண்ட் டு see how he is executing that சொன்னார். ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு, சுகுமாரும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு,
அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சார் சொன்னார், 5 நிமிஷம் காட்சி விஷால், இந்த மாதிரி ஒரு காட்சி ஒரே ஷாட்டுன்னு ஸ்டிச் பண்ண போகிறோமா சார் அப்படின்னு நானும் கேட்டேன். இல்லை 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 விஷால், 5 நிமிஷம் நம்ம ரிஹர்சல் பண்ணலாம், 2-3 நாள் கூட ரிஹர்சல் பண்ணலாம், ஆனால் ஒரே ஷாட்டில் எடுக்கிறோன்னு. பிளடி சேலஞ்சுங்க. இந்த இவருக்கு தேவையே கிடையாது அந்த மாதிரி பண்ணணும். கேட்டுக்கிட்டு பண்ணுறாரு பாருங்களேன், அதுதான் வந்து அவரோட வெற்றிக்கு. முதல்ல இந்த படத்தோட வெற்றி வந்து இயக்குனர்கிட்ட தான் வரணும். இயக்குனர் வெற்றி அடைஞ்சாதான் வந்து எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து உங்கள் முன்னாடி வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். அவரோட பாதையில் போயிட்டோம். அது எக்ஸிக்யூட்டட் பை டிஓபி சுகுமார். எப்படி, அதாவது ஒரு பறக்கிற கேமரா வந்து பிடிச்சா அந்த ஒரு ஆட்டம் வரும், அந்த ஆட்டம் வரக்கூடாது, தெரிஞ்சிடும் பிடிச்சிட்டாரு கேமராமேன்ட்டு. அதை பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்து அந்த கண்டினியூ பண்ணும்போது என்னோட டார்லிங் கொரியோகிராஃபர், என் உடம்புல 109 தையல், 100வது தையலுக்கு நான் பார்ட்டி வச்சேன் என் நண்பர்களுக்கு. 109 தையலுக்கு முக்கியமான அதிகமான காரணம் வந்து என்னோட டார்லிங் வந்து கனல் மாஸ்டரு. என்னை வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ விஷால் வந்து ஆக்ஷனில் கலக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்டைக்கோழியில் என்னை நம்பினார் இந்த கனல் மாஸ்டரு. எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது, சண்டைக்கோழி கிளைமேக்ஸில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கிக் அடிக்கும் போது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் இவர் தான். இவர் கேமரா இது மானிட்டரெல்லாம் பார்க்க மாட்டார், அப்படியே உடச்சிட்டு போயிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தார், கிடச்சேன் ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தார். நான் வந்து ரோப் ஷாட்டில் நின்றுட்டுருக்கேன், பிரேக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கார், நான் பாட்டு ரோப்பில் நின்றுட்டுருக்கேன். அவர் வந்து ரசிக்கிறார், என்ன சொன்னாலும் செய்கிறான், பரவாயில்லையா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடங்கின ஒரு விஷயந்தான். எங்களுக்குள்ள ஒரு இது, ஃபஸ்ட்டு தையல் வந்துருச்சுன்னா விஷால் படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு. அதே மாதிரி தான் 12, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் பூஜையில் மறுபடி 16. அவர் வந்து என்னென்னா தையல் வந்து விஷால் முடிஞ்சிச்சுல, தையல் முடிஞ்சுதான். ஆமாம் மாஸ்டர் போட்டாங்க, தையல் போட்டாங்க அப்படின்னா. அப்போ ஷூட்டிங் போயிடலாம் மாஸ்டர். தெரியுமே மாஸ்டர், பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை, அது இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கனல் மாஸ்டரு, ஹரி சாரு, சுகுமார், அங்கிட்டு இருக்கிற ஃபைட்டர்ஸு, அங்கிட்டு இருக்கிற அசிஸ்டன்ஸு எல்லாரும் சேர்ந்து அந்த 5 நிமிடம் வந்து காட்சி அமைச்சது வந்து இட் இஸ் கோயிங் டு பி எ ட்ரீட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இட் இஸ் சம்திங் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல்வேஸ் ஃப்ரம் அ நியூ டைரக்டர் டு ப்ரூவ் இட், நாட் ஃப்ரம் அ சீனியர் டைரக்டர் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் ஹிஸ் கெரியர். அது பண்ணுறாருன்னா இன்னமும் நானும் நிற்கிறேன், உங்கள் மத்தியில் நானும் நிற்கிறேன், நான் உங்களுக்கும் ஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்றைக்கி ஐ தேங்க்யூ ஃபார் அதான் உங்கள் எல்லோருக்கும் நான் ஏன் நன்றி சொல்கிறேன்னா, இந்த பொக்கே கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு இப்போ பழக்கம் இல்லை, எப்போ ரொம்ப காலமாக இருக்குது அந்த ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு தெரியும் 5 நிமிஷத்தில் உங்கள் வண்டி பின்னாடி தான் இருக்கும், அது வாடி போயிடும் அதெல்லாம். இப்போது சிரிப்பு பார்த்தீங்களா அந்த 2 பிள்ளைகள், நீங்கள் தான் இப்போ படிக்க வைக்கிறீங்க, நான் படிக்க வைக்கல, நான் படிக்க வைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் வந்து 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுல, அது நீங்கள் தான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து அது உணர்ந்து நீங்கள் வந்து மதித்து கொடுத்தீங்களே, அதுக்காக தான் வந்து அந்த 2 பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கிடைச்சிச்சு. அதுவும் பெண் குழந்தைகள் படித்து முன்னேறினாங்கன்னா ஒரு சமுதாயமே மிக சிறந்த சமுதாயமாக இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. இன்றைக்கி உங்களால் இன்றைக்கி 2 குழந்தைங்க படிக்க வராங்க. ஒரு கேப்டன் மூலிமா வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லாருக்கும் வந்து ராஜா பகதூர் தெருவில் யார் போனாலும் உள்ள அலுவலகத்துக்கு வந்து உள்ள கேப்டன் அண்ணன் உள்ள அலுவலகத்துக்கு வந்தால் சினிமா உதவி இயக்குனர், கஷ்டப்படுற உதவி இயக்குனராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பட்னியோடு வெளில போகக்கூடாது, சாப்பிட்டு போகணும் அப்படின்றது ஒரு விஷயம். 2வது உணர்வு வந்து எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ கடைசி ஊழியர் வரைக்கும், அந்த லைட் ஆஃபீஸர் வரைக்கும் ஒரே சரிசமமான சாப்பாடு, அந்த கேப்டன் சொன்னது. இன்னொரு கேப்டன் இருக்கார், அவர் பேர் முழுசாக சொல்ல மாட்டேன். அந்த கேப்டன் மூலிமா வந்து நான் மேற்கொண்டு நிறைய பேருக்கு சோறு போடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிட்டு இருக்க ஒரு கேப்டன். நான் அதை நம்பர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஒரு விஷயந்தாங்க, தனஞ்சயன் சார் சொன்னது கரெக்டு. 100 கோடின்றது 200 கோடி 250 கோடி எல்லாரும் யோசிக்கிறது, நான் அந்த கோடிகள் யோசிக்கிறது இல்லை. என்னோடய இயக்குநர்கள் தான் நான் நம்பிட்டு இருக்கேன். என்னோடய ப்ரொடியூசர் என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் நடித்து கொடுக்குறேன். அந்த வெள்ளிக்கிழமை இந்த தெய்வங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல படங்கள்
அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற அந்த தெய்வங்கள் கொடுக்குற அந்த தீர்ப்பு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். இதில் முக்கிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகணும், ஒரு நல்ல திரையரங்கத்தில் வரணும், ஒரு நல்ல தேதியில் வரணும். எதுக்காக படம் எடுக்கிறோம்? ஒரு குடும்பத்துக்காக. குடும்பம் எப்போ போவாங்க? விடுமுறையில், பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்னோடய விநியோகஸ்தர்கள் எப்போவுமே ஒரு நல்ல படம் வந்தால் யோசிக்கிறது சில பேர் தான். அப்போலேருந்து எங்கிட்ட இருக்கிற சீனு என்னோட நண்பர், பிரதர்னே சொல்வேன், நண்பர்கள், என்னோட வெல்விஷர் லக்ஷ்மண் அவர்கள் இருக்கார், இந்த திரைப்படம் நம்பி வாங்கின சதீஷ் அவர்கள், என்ன நிறைய பேர், மன்னார் அவர்கள், எஸ்பிக்சர் சீனு, இது எல்லாமே திருப்பூர் சுப்பிரமணியன், எல்லாரும் வந்து நான் ஏன் வந்து அண்ணன் இது நான் ஒரு உரிமையோட இந்த படம் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை, என் மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ தொடங்கிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல திரையரங்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குற அத்தனை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீனா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிவிஆருக்கு இந்த விஷயத்தில் வந்து தனஞ்சயன் சார் சொன்னது அதான். 2 நாள் முன்னாடி நான் பேசினது வந்து காரசாரமாக இருக்குது, அதனால தள்ளி போச்சுன்னு. இந்த ஒரே விஷயந்தாங்க, சினிமாவில் அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியாக சொன்னார், அதுதான் முன்னாடி சொல்லணும். ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னார் பாருங்களேன், அதுக்கு தான் நான் போராடிட்டுருக்கேன். என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல. என் படம் ரத்தனம் வந்து கண்டிப்பாக நாங்கள் நேர்மையாக எடுத்துருக்கோம், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பெரிய படங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு இடம் இருக்குது. கண்டிப்பாக வந்து நாங்கள் போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், சின்ன படங்கள் வந்து தியேட்டரில் வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்க, கஷ்டப்படுறாங்க இல்லைங்க. அதுக்காக தான் வந்து அறிவுரை சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக. அவங்க சில நேரத்தில் கான்ட்ரவர்ஷியல் நினைக்கிறாங்க நான் சொல்கிறது. இப்போ தனஞ்சய சார் சொன்னார் பாருங்களேன், அந்த தேதியில் வந்து ஒரு படம் தள்ளி போச்சுன்னு. நான் அந்த படம் தள்ளி போகிறதுக்காக நான் பேசலை. எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில். எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒன்று தான். அது பெரிய படம் சின்ன படம்ன்று நினைக்கிறது மக்கள். நடுவில் இருக்கிறவங்க கிடையாது. நடுவில் இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. சின்ன திரைப்படங்கள் வாழணும். அவரோட திரைப்படம் 150 இல்லை 300 ஸ்கிரீன் கூட கொடுக்கணும்.